நமது வாழ்க்கை பயணத்தில் பல மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம். சிலர் நண்பர்களாக வருகிறார்கள், சிலர் காதலர்களாக வருகிறார்கள். ஆனால் சோல்மேட் மற்றும் ட்வின் ஃப்ளேம் இந்த இரண்டு வார்த்தைகளும் ஆன்மீக ரீதியில் மிகவும் முக்கியமானவை, மிகவும் உயிர்த்தன்மை கொண்டவை. உங்களை ஆறுதல் படுத்த வந்தவர் யார்? உங்களை வாழ்வில் உயர்த்த வந்தவர் யார் என்று இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒருவர் பக்கபலமாக இருக்கிறாரா? அல்லது உங்களது ஒவ்வொரு செயலையும் கண்ணாடி போல உங்களுக்கு பிரதிபலிக்கிறாரா? வாங்க இந்த காணொளிக்குள்ள விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு அந்த பெல் சிம்பிளை தட்டி விட்டுட்டு வாங்க காணொளிக்குள்ள போகலாம். சோல்மேட், ஆன்ம தோழன் என்பவர் நீங்களும் அவர்களும் ஒரே அலைவரிசையில் பயணிப்பீர்கள். அதாவது ஒரே ஃப்ரீக்வென்சியில் உங்களது சிந்தனைகளும் அவரது சிந்தனைகளும் ஒரே அலைவரிசையில் இருக்கும். உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு நிம்மதியான, அழகான, அமைதியான, முக்கியமாக ஒரு சுதந்திரமான உறவு இருக்கும். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்க வந்திருப்பார்கள். உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருப்பார்கள். அடையாளம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அவங்களோட நீங்கள் இருக்கும்போது நீங்களாக இருப்பீங்க. அதாவது நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். இந்த உறவில் உங்களுக்கு சண்டைகள் மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஆனால் புரிதலும் ஒத்துழைப்பும் மிக மிக அதிகமாக இருக்கும். அதுக்கு உதாரணம் என்னென்னா, ஒரு சிறந்த நண்பர் அல்லது உங்களை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை துணை. இதுதான் சோல்மேட், உங்களுடைய ஆத்ம தோழன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம் பார்க்க போகிறது ட்வின் ஃப்ளேம், அதாவது இரட்டை சுடர். இது உங்களுடைய ஆத்மாவுடைய இன்னொரு பகுதி. அதாவது ஒரே ஆத்மா இரண்டாக பிரிகிறது என்று பார்த்தோம். அதில் ஒரு சுடர் நீங்கள், இன்னொரு சுடர் தான் உங்களுடைய இரட்டை சுடராகி ட்வின் ஃப்ளேம். இவங்களுடனான ஒரு சந்திப்பு ஒரு புயலை போல இருக்கும். ஏன்னு சொல்கிறோண்டா, அவங்களோட சந்திப்பு எல்லா சந்திப்பையும் போல ஒரு சாதாரணமானதாக இருக்காது. அது எல்லாராலும் அந்த சந்திப்பை நினைவு வச்சுக்க கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கும். இவங்க உங்களை அமைதிப்படுத்துறதுக்காக வரல. உங்களுக்குள்ளே இருக்கும் பழைய அழுக்குகளையும், பழைய குப்பைகளையும், பழைய கசப்பான விஷயங்களையும் தட்டி எழுப்ப வந்தோம். அதாவது உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள், கஷ்டங்கள், உங்களுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து உங்கள்கிட்ட சுட்டி காட்ட வந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களோட அடையாளம் எப்படி இருக்கும்? இவங்க உங்களை கண்ணாடி மாதிரி இருப்பாங்க. அப்படின்னு சொன்னால், நீங்களே பார்ட் 2 அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்னொருத்தரை பார்க்கும்போது 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்காது. அவங்க உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செய்த தவறுகளை, நீங்கள் செஞ்ச கடந்த கால விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நேருக்கு நேர் சுட்டி காட்டுவாங்க. எது சரி, எது தவறு அப்படிங்கிற உங்களுக்கு பிடிக்காத குணங்கள் எல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க. மிகவும் கண்டிப்பாக இருப்பார், மிகவும் கண்டிஷனாகவும் கட்டுப்பாடாகவும் உங்கள்கிட்ட இருப்பார். இவங்ககிட்ட நீங்கள் காணக்கூடிய விஷயம், மோதல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. ஆனால் இவங்க உங்கள்கிட்ட வந்த பிறகு உங்கள் 2 பேருக்கும் இடையில் மோதல்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், தன்னுடைய குறைகளையும் தன்னையே அவர் பிரதிபலிக்கும் போது அது ஏற்படுறது தான். இதோட நோக்கம் என்ன?
உங்களை ஆன்மீக ரீதியாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான் இந்த சோல்மேட் ஆகிய இந்த ட்வின் ஃப்ளேம் உங்களுக்குள்ளே வருது. உங்களுடைய இரண்டாவது சுழல் உங்களோட ரீயூனியன் ஆகிறது. உங்களுடைய கடந்த கால தவறுகளை எல்லாம் அழித்து ஒரு தூய மனிதனாக, தூய ஆத்மாவாக உங்களை மாற்றி இரண்டு ஃப்ளேமும் திருப்பியும் ஒன்றிணைவதற்காகவே இந்த செயற்பாடுகள் நடக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு கடுமையானதாக ஆரம்பத்தில் தோன்றினாலும் பிறகு நீங்கள் ரொம்ப ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. இப்போ நாம் இந்த சோல்மேட்டுக்கும் இந்த ட்வின் ஃப்ளேமுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் இலகுவாக புரியும். எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சோல்மேட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட்டிவான சோல்மேட்ஸ் நிறைய இருக்கலாம். ஆனால் ட்வின் ஃப்ளேம்ங்கிறது ஒன்று தான், அது ஒன்றே ஒன்று தான், அந்த ஒருவராக தான் இருக்க முடியும். ஏன்னா அது உங்களுடைய இன்னொரு பாதி. உணர்வு நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோல்மேட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. பட் ட்வின் ஃப்ளேம் அப்படி இல்லை, அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப இன்டென்சிட்டிவாக ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அதே போல் சோல்மேட்ங்கிறது வாழ்க்கை முழுக்க இருக்கலாம். ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது உங்களை கற்றுக்கொள்ள செஞ்சுட்டு சில சமயம் பிரிந்து கூட செல்லலாம். சோல்மேட் உங்கள் லைஃப்குள்ளேயே ட்ராவல் பண்ணலாம், லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் சோல்மேட் அப்படிங்கிறது வந்து புயலை போல் வந்துட்டு மாறி போயிட்டாலும் உங்கள் வாழ்க்கையை ஒரு வேறொரு பரிணாமத்துக்கு கொண்டு போயிடும். அவங்க அப்படியே பிரிந்து சென்றால் கூட அவங்க உங்களை வாழ்க்கையை இன்னொரு நிலைக்கு தூக்கி வச்சுட்டு தான் பிரிஞ்சு போவாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சோல்மேட் உறவுங்கிறது ரொம்ப மென்மையானதாக இருக்கும். பட் ட்வின் ஃப்ளேம் உறவானது அப்படி ரொம்ப சாதாரணமாக இருக்காது, இது ரொம்ப சவாலானதாக இருக்கும். இந்த உறவுக்குள்ளே பல சேலஞ்சஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கானவர்கள் யார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோல்மேட்டா அல்லது ட்வின் ஃப்ளேம்? உங்களுக்கானவங்க யார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல உங்கள் கண்களை சில நிமிடங்கள் மூடுங்க. மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நபர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரா? அதாவது இப்போ உங்கள் கூட இருக்கிற அந்த நபர் உங்களை அப்படியே ஏற்றுக்கிறாரா? நீங்கள் எதை சொன்னாலும் ஓகே, உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்காரா? உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரா? அப்படி இருந்தால் அவர் உங்களுடைய சோல்மேட். இப்போ இருக்கிற அந்த நபர் உங்களை ஒரு சிறந்த மனுஷனாக, ஒரு சிறந்த நபராக மாற்ற துடிக்கிறாரா? உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சி உங்களுடைய திறமைகளை உங்களுக்கு சுட்டி காட்டுறாரா? உங்களுக்கு குறைகளை உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கூட்டிகிட்டு போகணும், உங்களை இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறாரா? அவர் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம். உங்களோட வாழ்க்கைக்கு இந்த ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. சோல்மேட்டும் முக்கியம், ட்வின் ஃப்ளேமும் முக்கியம். ஆனால் நீங்கள் எதற்கு தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையை இப்படியே அழகாக வாழ்ந்துட்டு போகிறதுக்காக இருந்தால் உங்களுக்கு சோல்மேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களோட வாழ்க்கை இல்லை, இது இல்லை என்னுடைய வாழ்க்கை, நான் இன்னும் உயரணும், நான் அடுத்த கட்டத்துக்கு வளரணும், இன்னும் நான் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சோல்மேட் தான் சரியானதாக இருக்கும். ஸோ முடிவு உங்களோட. உங்களுக்கு சோல்மேட்டாக ட்வின் ஃப்ளேம். ட்வின் ஃப்ளேம்ங்கிறது உங்களை இன்னொரு கட்டத்துக்கு உயர்த்தும். சோல்மேட் உங்கள் கூட ஒரு நல்ல நண்பனாக, நல்ல தோழனாக இருக்கும். உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கானது சோல்மேட்டா அல்லது ட்வின் ஃப்ளேமா? ட்வின் ஃப்ளேம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப ஒவ்வொரு நொடியும் உங்களை செதுக்கி 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 உயர்த்தி கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையை. யார் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த உறவு உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது.
உறவுகளை விட அந்த உறவு மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் ரொம்ப முக்கியம். எந்த உறவாக இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்காக என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்னத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது முக்கியம். உங்களுடைய பார்ட்னர் அல்லது உங்களுடைய துணையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவங்கள எப்படி உணர்வீங்க? சோல்மேட்டாவா அல்லது ட்வின் ஃப்ளேமா?